அவங்க ஆய்வறிக்கை என்ன கொடுத்துருக்காங்க இடையிலன்னா, உலக மக்கள் தொகையில் 1% ரத்ததானம் பண்ணாலே போதும், யாருக்கு உயிர் ஒன்றும் ஆகாது, எல்லாருமே காப்பாற்றலாம்னு சொல்கிறாங்க. ஒரு ஆய்வறிக்கைப்படி இது கூன்னு சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. அது அடிப்படை. அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா, ரத்ததானம் கிடைக்காம யாரையும் வந்து வரக்கூடாது. இன்னமும் பார்த்தா பிளட் கிடைக்காம இறந்து தான் இருக்காங்க. நம்ம ஜிஹெச் மாதிரி சொல்கிறோம், பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. பிரச்சனை இல்லை. இது அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து இதே வேதாரண்யம் வெள்ளக்குளத்தில் விழிப்புணர்வு முகாம் ஆரம்பித்தோம். விழிப்பு முகாமில் பார்த்து போய் நம்ம ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கிறது. நான் வந்து ஆரம்பிச்சுட்டு போனது அது நான் வந்து கூட வேதாரண்யம் நிர்வாகிகள் தெரியாது. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அமாவாசை தான், மார்ச் 10ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் 10/3/2024 அன்றைக்கி இதே வெள்ளக்குளத்தில் வந்து நிர்வாகிலாம் வந்தவங்க வந்தாங்க, இங்கே உள்ள நிர்வாகிகள் வந்தாங்க. நாங்கள் போய் அண்ணன் மாதிரி அப்போ நேரம் வச்சுருக்கோம், பார்த்துட்டு வந்தோம். வணிகர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆசிரியர்கள் எல்லாரையும் பார்த்தோம். இங்கே ஆரம்பித்து வெள்ளக்குளத்தில் ஆரம்பித்து பூப்பட்டி, பூப்பட்டி ஊருக்கு பூப்பட்டி அது வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிர்வாகிகள் போயிட்டுருக்காங்க. அவங்க மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகளையும் தெரிவித்து தீர்மானத்தில் இருக்கும். அதாவது எனக்கு சொல்றீங்கன்னா எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஏன்னா மெயின் ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. ஃபைனான்ஸ் பிரச்சனை அடிப்படை பேசிக்க, தொழிலுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் வீட்டு பிரச்சனைகள் நமக்கு நிறையா இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்குது, எனக்கு இருக்கிறது எல்லாருக்குமே இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வராங்கிறத வந்து நம்ம மறக்கவும் முடியாது. அது மாதிரி அவங்க போகும்போது ஒரு எப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க, குறைஞ்சது 30 பேர் 40 பேர் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது ஒருத்தர் 2 பேர் மனசு மாறுது. அவங்களுக்கு நம்ம ரத்ததானம் கொடுக்கணும், நிறைய விழிப்புணர்வு பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஆரம்பித்தோம், 10/3/2024 ஆரம்பித்தோம். மார்ச் 10ஆம் தேதி போன அமாவாசை, லாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை, போன 7ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 28/7/2024 21 வாரம் போயிருக்காங்க தொடர்ந்து. அது வந்து நம்ம ஒவ்வொரு நிர்வாகி பாராட்டணும், அது நேரம் இல்லை. அதனால மொத்தமாக நம்ம தீர்மானம் வந்து நிறைவேற்றோம். 2வது தீர்மானம், முதல் தீர்மானம் வயநாடு அஞ்சல் செலுத்தணும், 2வது வந்து இந்த மாதிரி விற்பனை பண்ணுறது 20 வாரம், அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது. அடுத்த 3வது தீர்மானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமங்களில் அதிக அளவில் நம்ம ரத்ததானம் விற்பனை கொண்டு வரும். இது ஏன் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 பேர் ராஜேந்திரன் தெரியும் உங்களுக்கு, அவர் நம்ம உறவுக்கு தானம் பண்ணார். அவங்களுடைய அக்கா பொண்ணுக்கு வந்து பாம்பு கட்சியாக சொல்கிறார் 3 மாதம் முன்னாடி. எனக்கு எப்போ ஃபோன் போடுறாரு, 5:30 மணிக்கு என்ன பாம்புனா சார பாம்பாரு அவங்க பேசுவாங்க. அவங்க சொல்லாத தான் நிற்கிறாங்க, முத்துக்குமார் சார் இருக்கிறாங்க. ஆனால் வெளியே நிற்கிறாங்க. நம்ம கூப்பிடுங்க, அந்த பாம்பு என்ன பாம்புனாங்க கட்டையுடைய பாம்பு என்ன செய்யறாங்க, குப்பையை அள்ளியிருக்காங்க. குப்பையை அள்ளும் போது போட்டுருச்சு. அவங்க வந்து எனக்கு நான் சென்னையில் இருக்கிறேன் ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு 5:30 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சீரியஸ் கண்டிஷனு. நம்ம வந்து என்ன செய்கிறோம், அங்கே உள்ள ஆவணத்தை சொல்லி சீரியஸ் ஆவணத்தை சொல்லி பாருங்கிறோம். இங்கே உள்ள நிர்வாகிகள் அனுப்பி விட்டு அவங்க போய் டூட்டி டாக்டர்னு சொல்லி பார்க்குறாங்க. 30 ஊசி நம்ம போட்டு அங்கே போட்டிருக்காங்க. 30 ஊசி. அந்த பொண்ணு சின்ன வயசு தான், 20 வயசு, அக்கா காலேஜ் 30 வயசு. அது அவங்களாம் ஃபுல்லாக கூட இருந்தது. அவங்களுக்கு வேலை, அன்றைக்கி வேலை ஹாஸ்பிட்டல் அவங்களே போயிருந்தாங்க. சொல்லும்போது கடவுள் தான் வந்திருக்காரு. அது மகிழ்ச்சி நமக்கு. காப்பாற்றணும், 30 ஊசி போட்டு நம்ம காப்பாற்றணும். அது நமக்கு இப்போ என்னன்னு கேட்டால் அவர் ஏற்க நம்ம செய்கிறாங்க. ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறோமா அவர் நிர்வாகிகள் 500 பணத்தை போட்டு மீட்டிங் வேறு அவரால் முடிவு உதவி செய்கிறார். அவர் யாரை சொல்கிறாரோ அது நம்ம கடமை செஞ்சாகும். அது மாதிரி உயிரை காப்பாற்ற முடியாது. எதுக்கு சொல்லணும்னா, கிராமப்புறங்களில் வந்து எதுக்கு சொல்லணும்னா, இந்த ஒன்று சிம்பிள் நிறையா பண்ணியிருக்கோம். ஆயிரம் தெரியும் எவ்வளோ நிறையா பண்ணியிருக்கேன், எவ்வளோ இருக்குன்னா கூத்தறிவாய் அப்புறம் இந்த வந்திருக்காங்க அப்படிதான் தெரியும். வெட்டு மட்டும் கொடுக்கலாமா, தார்பாய் இருந்தால் தான் அண்ணன் தெரியலாமா அப்படின்னு 10 வருஷம் நாங்கள் வந்து தார்பாயெலாம் எதுவும் கொடுக்குறோம். நம்ம ஊர் விழுந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருவோம். விழுந்த மாடி வெள்ளப்பெல்லாம் அப்படியே நாகப்படம் அப்படியே வரிசையாக போயிட்டு வரைக்கும் கொடுத்துருவோம். 10 தார்பாய் கேட்பாங்க, 5 கொடுப்போம். அப்புறம் அவங்க வருஷம் கொடுத்து சொல்லுவோம். எதுக்கு தார்பாய்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த மழை காலத்தில் புதுசு வீட்டில் தார்பாய் கூட ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்க முடியாத குடும்பம்லாம் இருக்குது. இப்போ அதிகமாக இந்த 6 ஆண்டுக்காக கொடுத்தது இந்த பகுதியில் தான். ஏன்னா இப்போ ராஜேந்திரன் மலர்லாம் இங்கே இருந்து செய்யணுங்கிறத செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த மனநோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தலைமையிலே போட்டு போனசம் பண்ணோம்னா போட்டு முடிவெட்ட சொல்லி உடனே போரை பற்றி நம்ம நிர்வாகிகள் வந்து செய்கிறோம். புரியுங்களா? இப்போ கிராமப்புறங்களில் நமக்கு மெயினாக 3வது தீர்மானம் போகிறோம்னா, கிராமப்புறங்களில் வந்து அதிக அளவு முகாம் நம்ம போடணும். முகாமே போடணும். வீடு வீடாக போகிறதோ இல்லாமல் ஒரு ஸ்கூல் மாதிரி உள்ளே போயிடணும். கிராமத்துக்குள்ளே போயிடணும். வெள்ளப்பள்ளத்துக்கு 4 உள்ளே போயிடணும். ஒரு ஸ்கூல் மாதிரி உட்காந்து போட்டுக்கிட்டு ஒரு மணி நேரம்
இப்போ உள்ளவங்க யாராச்சும் ஒரு கூட்டமே நம்ம கம்மிக்க வேணாம். ஒரு 2 நிர்வாகி 2 உறுப்பினர் தான் போதும். இப்போ சப்போர்ட் கூப்பிட்டீங்கன்னா இங்கே வருவாங்க, நான் கூட வருவாங்க, கூட வருவாங்க, போதும். கூட்டத்தை காமிக்க வேணாம். நம்ம வந்து அரசியல் கட்சியோ மதத்து சம்பந்தமானலாம் இல்லை. கட்சி கிடையாது எதுக்கிட்ட இதனால எல்லாத்தையும் எல்லாம் சொந்த செலவு பண்ணி செஞ்சுருக்கோம் எல்லாருமே. நமக்கு ஆள் கூட்டமே தேவையில்லை. 2 பேர் இருந்தால் போதும். போட்டு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருவாங்க. போட்டு அவங்க ரத்த தானம் பண்ணணுமா, ரத்த தானம் வேணும்னா எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் செஞ்சு தரோம். இன்னும் ரத்த தானம் கிடைக்காம இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் ஜிஹெச்சுக்கு அரசு மருத்துவமனையில் வந்து அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. பிரைவேட்டோட கிடையாது, எல்லா ஊசி மருத்துவம் இருக்குது. அது என்ன ஒரு சாபம் கேட்டீங்கன்னா, அரசியல்வாதியோ அங்கே உள்ள பவர் உள்ள ஃபுல் லோக்கலில் அந்த லைன்ஸ் ரோட்டில் உள்ளவங்களோ அல்லது வேலை பார்க்குறாங்க கூட்டுறவங்க இருக்கிறவங்க இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா நல்லா பார்க்குறாங்க. இப்போ டூட்டி டாக்டர் இருக்காரு, ஐயா டூட்டி டாக்டர்னு வேலை பார்க்குறாங்க. ஐயா எனக்கு இது மாதிரி வேண்டியப்பட்டவங்களை சேர்த்துருக்கு பிரசவத்துக்கு, இது மாதிரி உடம்பு பாம்பு கடிச்சு போயிட்டு சொன்னால் அவர் பார்க்குறாரு. இல்லைன்னா 10 ரூபா தான். ஏன்னா கொரோனா டைமில் நம்ம ரொம்ப பார்த்து போய் நம்ம போய் எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம். நான் எம்எல்ஏ பிஏவாக இருந்தேன். எம்எல்ஏ பிஏவாக இருந்ததுக்கு அடிக்கடி நான் போகிறது ஜிஹெச் தான். இன்னும் நான் போய் சாதாரணமாக நான் போகும்போது கீழே படுத்திருந்தாலும் நான் கேட்பேன், ஏன் சார் கீழே படுத்துருக்கேன், என்ன விஷயம், என்ன ஏதுன்னு கன்சிடர் கேட்பேன். ஏன்னா நம்மளுடைய இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால முடியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது செய்ய முடியும். தமிழ்நாடு ஃபுல்லாக செய்து நம்ம ஒன்றும் போய் அரசியல்வாதி கிடையாது, நம்மளும் செய்ய முடியாது. நம்ம கண்ணுக்கு எதுக்கு தெரியுதா, அதுதான். அதனால் இந்த ரத்த தானங்கிறது மிக முக்கியமானது. அதே கிராமப்புற மக்கள், நீங்கள்லாம் கிராமப்புறமாக கொஞ்சம் டவுனில் விட்டுருங்க. டவுனை பொறுத்த வரைக்கும் அங்கே பக்கத்தில் ஃபோன் போடுவாங்க, அங்கே போடுவாங்க, இப்படி காய்ச்சிடும். ஆனால் இந்த பாம்பு கடிக்க சொன்ன பாருங்க, அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் அது தீர்மானம் போட்டுருவோம். 3வது தீர்மானம் கேட்டிங்கன்னா, அதிக அளவு ரத்த தான விழிப்பு முகாம் வந்து நம்ம இதில் நடத்தும். அதான் 3வது தீர்மானம் போட்டுருவோம். 4வது தீர்மானம் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பல நிர்வாகிகள் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் போடுறதுன்னா கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நிர்வாகியும் 5-5 பேர் சேர்க்கணும் புதுசாக உறுப்பினர். ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு வெளியே தெரியாமல் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் 2000 பேர் இருக்காங்க. மொத்தம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃபுல்லாக 2000 பேர் இருக்காங்க. அவங்க சும்மா பார்வையாளர் தான் இருக்காங்க. இப்போ நம்ம குரூப்பில் வந்து டெய்லி இது ஒன்று வரும். என்ன வந்து கேட்டிங்கன்னா, ராசி பலன் வரும், இயற்கை மருத்துவம் வரும். உள்ளவங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் சொல்ல வரணும். அப்புறம் வந்து சட்ட அறிவுன்னு சொல்லி சட்டத்தை பற்றி எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தான் பார்க்குறாங்க. அப்படியா சரி, நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்வோம். உதவினா நம்ம போய் இறங்கி பணம் காசு கொடுக்க போதில்லை, யாருக்கும் கேட்க போதில்லை. வீட்டிலே இருந்து ஒரு செல்லு டக்குனு அடிச்சமா அவளை பெட்டு கேட்குறாங்க, ஃபார்வர்ட் பண்ணுறது. இல்லை நான் ரத்தம் தான் கொடுக்க வரேன், இப்போ எனக்கு ஒரு குரூப் குரூப்பாக நீங்கள் இப்போ போடுறீங்களா, அப்படி வரும் முன்னுக்கு வரும். ஸோ அதனால நம்ம வந்து ஒவ்வொரு ரூபாயும் 5-5 பேர் சேர்த்துருங்க. அது நீங்கள் தான் உங்களுக்கு வந்துருக்கு. என்ன சார் 5-5 பேர் ரொம்ப டார்கெட் 5 பேர். சரி சரி. அப்போ அந்த 4 தீர்மானம் போட்டுருவோம். அப்புறம் 5வது தீர்மானம் போடுறோம் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாகப்பட்டினத்தில் வந்து ஆஃபீஸு வந்து சாவி வாங்கிட்டோம். ஆஃபீஸ் சாவி வாங்கியாச்சு. அந்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். கம்பித்துறை பூங்கான்னு சொல்லியிருக்கு, வேதாரண்ய பகுதியில் மக்கள் சொல்கிறேன். அதை தாண்டி இருந்தீங்கன்னா சிஆர்சி பஸ் ஸ்டாப் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் முத்துமாரியம்மன் ஆலயம்னு சொல்லி இது இருக்கும், ஆர்ச்சி இருக்கும். அது வந்தாலும் ஒரு 4வது வீட்டில் மாடியில் இருக்குது. அதோடைய இப்போ நம்ம வந்து இன்றைக்கி அது அலுவலகம் இருக்கிற நாள் வந்து நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வருது. இன்றைக்கின்னு கேட்டிங்கன்னா 7/9/2024 சனிக்கிழமை. 7/9/2024 சனிக்கிழமை அன்றைக்கி வருது. அன்றைக்கி காலையில் நம்ம வந்து திறப்பு விழா வச்சுக்கிறோம். இப்போ இங்கே உள்ளவங்க நீங்கள் வரது விளையாட்டானா கூட ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம இருப்போம். சனிக்கிழமை காலிலேருந்து சொல்லி நைட்டு வரைக்கும் வந்துருக்கோம். வர முடியும் வந்துருங்க, இதுதான் சிரமப்பட்டு வர வேணாம். அப்புறம் அந்த திங்கக்கிழமைலேருந்து அப்புறம் அந்த சேரங்கள்லாம் பார்த்துப்பாங்க. சேரன் இருக்காரு, சுரேஷ் இருக்காரு, மாநில உயிர்ப்பாளர் கண்ணப்பா இருக்காங்க, அவங்களாம் பார்த்துருவோம். திறப்பு விழா இதுக்கு இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை சும்மா எல்லாரும் கூப்பிட்டு வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு நாள் லிஸ்ட்டாக இருக்கிற விட்டுறோம். இந்த நிர்வாகிகளுக்கு, அதாவது ஒரு 10 பேர் முன்னோடியே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம். ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிளம்பி போயிடுறாங்க, ரத்த தான வீட்டு போயிடுறாங்க. சனிக்கிழமை எல்லாருக்கும் லீவு தான். விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்குமே லீவு தான். எல்லாமே அன்றைக்கி கிடையாது, எல்லா விஷயமும் கிடையாது, எல்லாமே லீவ் தான். கன்ஃபார்ம் கிடையாது, அதை வைக்க மாட்டாங்க. அதனால நம்ம அன்றைக்கி ஓப்பன் பண்ணிடுறோம். 7/9/2024 சனிக்கிழமை. முறைப்படி அழைப்பு வரும், வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுவோம். திரும்ப உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்தது தீர்மானம் 6 போடுறோம். தீர்மானம் 6ல் என்ன போட்டுருந்தீங்கன்னா, இந்த 7ஆம் ஆண்டு துவக்க விழா வந்து நடத்துன்னு சொல்லிட்டு நம்ம ரவிக்குமார் வந்து இப்படியே கேட்டாங்க, இங்கே போடுவோமா, நீங்கள் இந்த மாதிரி சான்ஸ் போடணும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே இங்கே உள்ள வேலைக்கு வந்திருக்கவங்க நண்பர்கள் வந்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணிங்க. பெரிய ஒரு வேலைலாம் கிடையாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நடத்திட்டீங்கன்னா சிறப்பாக செஞ்சிடலாம். வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. எனக்கு நம்ம நாகூர் நடத்தணும், நாகூர் மருத்துவ முகாம் நடத்தணும். ஒரு 15 நாள் முடியே நம்ம ரெடி பண்ணோம். அந்த நம்ம நாகூர் ஓட்டாவுக்கு போகலாம், கண்ணன் செஞ்சாங்க. அவங்க குடும்பங்கள் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் இதாகணும். அது மாதிரி இப்போ டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். பட் 6 தீர்மானம் போட்டுடுறோம். முதல்ல 5 தீர்மானம் சரிங்களா? ஏன்னா வயநாட்டில் வந்து மஞ்சள் எழுத்துனது, அடுத்த ரத்த தானத்துக்காக வந்து போகிறவங்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு பண்ணிடுவோம். 3வது அதிகாரம் ரத்த தானம் நடத்தணும். 4வது என்னன்னு கேட்டிங்கன்னா
புதிய உறுப்பினர் 5 பேர் சேர்க்கணும். 5வது வந்து நம்ம எப்போ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண